Hi everyone. TNPSC Group 4 2016 November 6th நடந்து முடிஞ்சிருக்கு. அதில இருந்து ஒரு क्वेश्चन நாம இப்ப பார்த்தறலாம் பாருங்க. A can do a piece of work in 20 days and B can do it in 25 days. Both of them finished the work and earned rupees 3600. Then A's share is என்ன சொல்றாங்க? A ஒரு வர்க்கை 20 டேஸ்ல முடிக்க முடியும். B அந்த வர்க்கை செஞ்சாங்கன்னா 25 டேஸ்ல முடிச்சிடுவாரு. இப்போ ஏவும் பியும் சேர்ந்து அந்த வர்க்கை பண்றாங்க. அந்த வர்க்குக்காக அவங்களுக்கு 3600 ரூபாய் 3600 ரூபீஸ் கிடைச்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அதுல ஏவோட ஷேர் எவ்வளவு இருக்கும் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுல ஜெனரலான ஒரு விஷயம் என்னன்னா சோ A இருக்காங்க, B இருக்காங்க. டேஸ் அவங்க எவ்வளவு நாள் எடுத்துக்கறாங்க அப்படினா A வந்து அந்த வர்க்கை 20 டேஸ்ல முடிப்பாங்க. A can complete the work in 20 days. B எவ்வளவு டேஸ்ல முடிப்பாங்கங்க? 25 days. A 20 டேஸ்லயும் B 25 டேஸ்லயும் முடிப்பாங்க. அப்போ அந்த டேஸ் வந்து என்ன ரேஷியோல இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டேஸ் 4:5 ரேஷியோல இருக்கு. A எவ்வளவு நாள் முடிக்கறாங்க, B எவ்வளவு நாள் முடிக்கறாங்க. சோ அவங்களுடைய நம்பர் ஆஃப் டேஸ் பாத்தீங்கன்னா 4:5 ரேஷியோல இருக்கு. அப்ப டேஸ் 4:5 ரேஷியோல இருந்துச்சுனா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஷேர் வந்து அதோட ஆப்போசிட் ரேஷியோ 5:4 ரேஷியோல தான் இருக்கும். டேஸ் 4:5 ரேஷியோல இருந்துச்சுனா அவங்களுடைய ஷேர் என்ன ரேஷியோல இருக்கும்? ஷேர் அதாவது டேஸ் 4:5 நம்மளுடைய எஃபிஷியன்சி 5:4 ல இருக்கும். அந்த எஃபிஷியன்சி பேசிஸ்ல தான் நம்ம அமௌண்ட் பிரிச்சு கொடுக்கணும். அப்ப ஷேர் பாத்தீங்கன்னா 5:4 ரேஷியோல தான் இருக்கணும். அப்போ A க்கு எவ்வளவு ஷேர் கொடுக்கணும்ங்க? 5 ஷேர் கொடுக்கணும். B க்கு 4 ஷேர் கொடுக்கணும். டேஸ் வந்து 20 25 இருக்குறதால டேஸ் வந்து 4:5 ரேஷியோல இருக்கு. டேஸ் 4:5 ரேஷியோல இருந்துச்சுனா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து அதோட ஆப்போசிட் ரேஷியோ 5:4 ரேஷியோல தான் கொடுக்கணும். இப்போ A க்கு எவ்வளவு ஷேர் கொடுக்கணும்ங்க? A க்கு 5 ஷேர் கொடுக்கணும். B க்கு எவ்வளவு ஷேர் கொடுக்கணும்ங்க? 4 ஷேர்ஸ் கொடுக்கணும். A க்கு 5 ஷேரும் B க்கு 4 ஷேரும் கொடுக்கணும். டோட்டலா A B க்கு கொடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு ஷேர் வேணும்ங்க? 9 ஷேர்ஸ் வேணும். அப்ப இருக்கிற அமௌண்ட்டை நான் 9 ஷேரா டிவைட் பண்றேன். அந்த 3600 ரூபீஸ் நான் 9 ஷேரா டிவைட் பண்ணும்போது ஒரு ஷேரோட வேல்யூ எனக்கு 400 கிடைக்குது. ஒரு ஷேரோட வேல்யூ 400 அப்படினா இங்க யாரோட ஷேர் கேட்டிருக்காங்க? A னுடைய ஷேர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. A க்கு நாம எவ்வளவு ஷேர் கொடுக்கணும்ங்க? A க்கு 5 ஷேர் கொடுக்கணும். எனக்கு தெரியும் ஒரு ஷேரோட வேல்யூ 400. அப்ப A 5 ஷேர் வாங்குறாங்கன்னா A க்கு 5400 கிடைக்கும். அப்போ A க்கு 5400 அப்படினா எவ்வளவு கிடைக்கும்ங்க? 2000 ரூபீஸ் கிடைச்சிடும். இட் இஸ் தி ஷேர் ஆஃப் A. ஒரு ஷேரோட வேல்யூ வந்து உங்களுக்கு 400. A க்கு கொடுக்க வேண்டியது 5 ஷேர். 5 ஷேரோட வேல்யூ 5 times of 400 2000. So the answer is 2000 option B. Thank you.